வெல்கம் டு ஐ எம் அ கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏபிஎஃப்லேருந்து டிஃபென்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் அட்டன் பண்ணலாம் தெளிவாக ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகட்டாலும் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் அண்ணன், தங்கச்சி, உங்கள் அக்கா, தம்பி அவங்களுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போடுற அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டிருக்காங்க ப்ரொமோஷனுக்கான ஒரு இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தெளிவாக வீடியோவில் பார்க்குறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ என்னோடய சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தளவு நீங்கள் 12th ஆர் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிருக்கணும். அவங்க 35 வயசுக்குள்ளே இருந்தால் இது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான வேகன்சி. அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். எல்டிசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் மினிமம் நீங்கள் சர்வீஸ் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி, ஏஆர், எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான், ஃபுல் ஆன்லைன் கிடையாது. இதை கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஎஸ்எஃப் நோடல் ஆஃபீஸ் அவங்க தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் சிஎஸ்எஃப் உடைய சிம்பிள் கொடுத்துருக்கேன். 21/1/2025 தான் லாஸ்ட் டேட்டு. உங்கள் ரிலேட்டிவ் யார் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட 5 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இந்த எலிஜிபிள் கிரிட்டீரியாவில் இருக்காங்க அப்படிங்கன்னா அவங்கள நீங்கள் அப்ளை பண்ண சொல்லலாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் ஆல்ரெடி ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. இந்த csfrecruitment.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் த போஸ்ட் அசிஸ்டன்ட் ஸ்டெனோ ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 2024 எல்டிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்டிசிங்கிறது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிடிஎஃப் பொறுத்தளவில் நான் தெளிவாக கொடுத்துட்டேன். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி வேணுன்னா வாட்ச் பண்ணி பாருங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டிடேட் யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில சேனல்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி 5 இயர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லலை மென்ஷன் பண்ணி. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது என்னென்ன போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் ரெக்கமெண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், கமாண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கமாண்டன்ட் சி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இந்த சிஏபிஎஃப் நான் சொல்லியிருந்தேன்ல அதுலேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்ட் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட் அண்டு ஹவில்தார் கிளர்க்கு இன் அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. September 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்டிசி அதாவது லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு அதுக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதிலே சொல்லிட்டாங்க. ஹேவ் ஃபார்வர்ட் த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் காப்பி கொடுத்துருக்காங்க. 21 ஜனவரி லாஸ்ட் டேட் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைன் தான். இதுக்கான பிடிஎஃப் அப்ளிகேஷன் லிங்க் இந்த பிடிஎஃபோட லாஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்எஃப் நோடல் ஆஃபீஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபீஸ் ப்ரொவைட் தான் 26/2/2025 இது நம்ம அட்மிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் லாஸ்ட் டேட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் சர்வீஸ் அதை பற்றி காப்பி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்எஃப் நோடல் ஆஃபீஸ் ஆஃப்லைனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் ஏதோ டவுட் இருந்தால் அடித்து கேட்குறதுக்கு. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 23/12/2024 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் தான், திரும்ப நான் சொல்கிறேன். 21 லாஸ்ட்டு டேட். இதுலேயே சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் பார் இன்வைட்டட், சர்வீஸ் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடி, கான்ஸ்டபிள் ஜிடி, கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கான்ஸ்டபிள் ட்ராப்ஸு, ரைஃபிள் ட்ராப்ஸு, சிஏபிஎஃப் ஆல் அசாம் ரைஃபிள் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு தெளிவாக கூட வேகன்சி பார் 2024 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் அப்ளை பண்ணலாம், ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவங்க சொல்லிட்டாங்க. ட்ரேட்ஸ்மேன் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லிட்டு வாரண்ட் ஆஃபீஸர் நிறையா விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வைஸ் வேகன்சி தனியார் ஏபின்னு சொல்லிட்டு 2 காலமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சிஏபிஎஃப்பில்
சிஆர்பிஎஃப்பில் வந்து 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எது எதுக்குன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்காக ஸ்டெனோகிராஃபர், காம்படன்ட் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாரண்ட் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட். இது வந்து நல்ல ஒரு ஆஃபீஸரான ரேங்க் தான். கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் காட்டிலும் கொஞ்சம் அசிஸ்டன்ட், உங்களுக்கே தெரியும், 1 ஸ்டார் வச்சு இருக்கக்கூடிய பணி நியமனம். இது கண்டிப்பாக வந்து டிகிரி அது ப்ரொமோஷன் லெவல்லையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்து 12th ஆர் டிகிரி ஒரு சில மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்காங்க. 12th தான் மேக்ஸிமம் சர்வீஸ் பர்சன்னால 12த்துமே போதுமானது. ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ வேகன்சி அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பியில் வந்து வேகன்சி இல்லை, ஏஆர்லேயும் வந்து கொடுக்கல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப்பில் ஒரு 17, ஐடிபிபியில் வந்து ஒரு 16, பிஎஸ்எஃப்பில் 22, சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு 3 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியர் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியர், அப்புறம் கிளர்க் ஹவல்தார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் ரைஃபிளில் வந்து ஒரு 6 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் எஸ்சியில் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிஆர்பிஎஃப்பில் ஒரு 47, பிஎஸ்எஃப்பில் ஒரு 12, சிஎஸ்எஃப்பில் ஒரு 87, எஸ்எஸ்பியில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 0. இது மேபி வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகலான்னு அவங்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் கேன்சலேஷன் போஸ்ட்போன் அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரீசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சேலரி பேக்கேஜை பொறுத்தவரை வந்து லெவல் பேயில் தான் இருக்கும். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th லெவலில் வந்து 25,400 to 81,000 வரை இருக்குன்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 29,200 to 92,000 வரை இருக்காங்க. போஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரூல் படி மாறும். எலிஜிபிள் கண்டிஷனை பொறுத்தளவில் எல்டிசி எக்ஸாம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் வந்து 5 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பொறுத்தளவில் நீங்கள் வந்து இன்டர்மீடியேட் வந்து படிச்சிருக்கலாம், அதாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அதாவது 12th முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எக்ஸாம் நடத்த போர்டு யூனிவர்சிட்டி ஆர் ஏக்வெண்ட் டிகிரி அல்லது எதாவது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண. க்ளீன் ரெக்கார்டை பொறுத்தளவில் நீங்கள் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸில் வந்து குட் ரெக்கார்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து மினிமம் மேஜர் பனிஷ்மெண்ட் வந்து வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் கேட்டகரியை பொறுத்தவரை வந்து ஷார்ப்பாக ஒன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் நாட் என்டர் இதில் எதில் வேணும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இது வந்து மஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஸ்டெனோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தா தான் இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன். ஸ்டெனோ வந்து வேர்டு வந்து 80% பண்ணி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து இது பண்ண தெரிஞ்சிருக்கணும். 10 நிமிஷம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆர் டிக்டேட் வந்து பண்ணுவாங்க. அது 15 மினிட்ஸில் வந்து இருக்கும். ஆர் ஹிந்தியில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தளவில் மினிஸ்டர் 35 வேர்ட் பர் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 வேர்டு வந்து பர் மினிட்டுக்கு அடிக்கணும். ஹிந்தியில் ஆன் இங்கிலீஷாக இருந்தால் 35, ஹிந்தியாக இருந்தால் 30 வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 35 வேர்ட் பர் இங்கிலீஷு தான் வந்து சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டிங் வந்து 10,500 KHT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஹிந்தி எவ்வளோ வேர்டு ஆவரேஜாக இருக்கணும், ஆவரேஜாக வந்து 5 key வந்து டிஸ்பிரஷன் வந்து பண்ணணும். டைம் வந்து வந்து 10 நிமிஷம் வந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து 3 சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்டிசி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்களா அப்படியே 3 தடவை தான் அதை வந்து நீங்கள் வந்து இதுக்கான வந்து ட்ராவல்ஸ் அலவன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டிஏனோ ஜேர்னிக்கான எக்ஸ்பென்ஸ் எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் பொறுத்தவரை வந்து செக்யூரிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் வச்சு தான் இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இது பண்ணுவாங்க. தேர்டில் வந்து ஃபிசிக்கல் ஸ்கில்லு, டாக்குமெண்டேஷன் அண்ட் மெடிக்கல் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சோடனே ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளோ தான் வந்து மேனிட்டரியாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சர்வீஸோட இதை வச்சு தான் வந்து இதுவும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து சில செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆஃப்லைன் தானே, சர்வீஸ் எல்லாம் வாங்கி எதுவும் பண்ண வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் 5 இயர்ஸில் வந்து என்னென்ன இதுவும் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒன்னில் வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சர்வீஸ் ரெக்கார்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து எக்ஸாம் 1 hour வந்து இருக்கும். 1 hour 45 minutesல 100 questions வந்து அப்ஜெக்டிவில் இருக்கும். ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, கிரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் நாலேஜ், டேட்டா ரிட்டன் எக்ஸாம் அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் லிங்க்லாம் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா சிபிடி எக்ஸாம் டெஸ்ட்னால சொல்லியிருக்காங்க. நோ போனஸ் மார்க் வந்து என்சிசிக்குனா போனஸ் மார்க் எதுவும் கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிலபஸ் வந்து என்னென்ன கேட்குறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீட்டாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துங்க. என் கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து எக்ஸல் அதை பற்றிலாம் ஷார்ட் கீலாம் வந்து
தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைங் மார்க் ஜென்ரலாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கணக்கு வந்து கிடையாது. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தவரை ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து 1500 மீட்டர் 6 நிமிஷம் 30 செகண்ட்லையும், ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் வந்து 4 நிமிஷம் 40 செகண்டில் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த சொன்னோம்ல மேலே, அந்த இதை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணால் அதான் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட் அது முடிஞ்சோடனே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் அதை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேங்களூர் இன்ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே மெடிக்கல் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து செக் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் வந்து அலாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரின்சிபலை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவும் 2 கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வயசு ஆல்பபெடிக் ஆர்டரை வச்சு அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. த செலக்டட் கேண்டிடேட் வில் பி ட்ரைனிங் த ரிமைன் த ப்ரொவைசேஷன் பீரியட் ரெக்கமெண்ட் ரூல் படி 2 வருஷம் வந்து நீங்கள் வந்து ப்ரொவகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட் 2 வருஷம் வந்து அந்த ட்ரைனிங் பேசிக்காக வந்து என்னென்ன இருக்கும் சிஏபிஎஃப் ரூல் படி அசாம் ரைஃபிள் சர்க்குலர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கான இது வந்து மாறும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் என்னென்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் நம்ம வந்து செல்ஃப் ஃபைல்னு எழுதி அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கைடன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செக்ரட்டரி ஆஃப் அப்ளிகேஷன் சர்வீஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி என்னென்ன ரெக்கார்ட்ஸுக்கான இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபார் ஆஃபீஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்கான இது நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி அது மாதிரி டிக்ளரேஷன் வந்து சைன் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து அட்மிட் கார்டு அதெல்லாம் ரிட்டன் எக்ஸாமுக்கான கீழே வந்து அனுப்புகிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்க. ஆஃபீஸில் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. கீழே உள்ளதை வந்து போல்டாக பிளாக் கலரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப் லெட்டரில். ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. அந்த அட்ரஸ் வந்து அவங்க வந்து அந்த பிஎஸ்எஃப் இது வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. அப்படி ரிட்டனில் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து அனுப்புவாங்க.